சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளைக் கண்டு நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் துணை செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது. முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே, இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகிறதே. தினமும் ஏதோ ஒன்றை சொல்லி குறையாக பேசுகிறார்களே. முன்பு போல என் மீது அக்கறையோ கவனமோ செலுத்துவதில்லையே. எனக்கு போக்கு காண்பிக்கிறார்கள். நம்மிடத்தில் பேசுவது குறைந்துவிட்டது. மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லையே. நான் தவறு ஏதும் செய்து விட்டேனா? மனதில் என்ன இருக்கிறது என்பதும் நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்றும் ஒரு குற்ற உணர்வு குழப்ப நிலையில் என்னுடைய குழந்தையின் மனதில் இருப்பது உன் அப்பா எனக்கு தெரிகின்றது. யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களில் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததையும் மனதிற்குள் பொசுங்கி அழுவதையும் உன் அப்பா நான் கண்டுவிட்டேன். அதனால்தான் இப்பொழுது இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வேண்டும், உனக்கு உண்மையை உரைக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாக நியாயம் இருக்கிறது. அப்படியென்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலைத்தான் உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் அப்பா சாயப்பா சொல்வது நிஜம், உண்மை மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லப் போகின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமான ஒருவேளை அவர்களின் நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும். ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் வருமாக இருந்தால் என் குழந்தையே, அதை நீ தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் அவர் எப்பொழுதும் அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்களா? எந்த விஷயங்களையும் யாரிடம் சொல்வது இல்லை என்றால் அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயங்களையும் யாரிடமும் பேசுகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையாக கூட இருக்கலாம். மேலும் மனக்குழப்பம் இருக்குமானால் உனக்கு இந்த சாயப்பா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால், எல்லோரையும் இங்கு கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது சூழ்நிலை மற்றும் சுய ஒழுக்கத்தை பொறுத்தது. எப்பேற்பட்ட மனிதர்களும் சூழ்நிலை மாறிவிடத்தான் தவறு செய்து விடுவார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை நடத்தி விடுவார்கள். இது நாம் அறிந்த உலக உண்மை. கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை. அதனால் என் குழந்தை எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது. அதற்காகத்தான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பதும், அதுவும் அன்போடு பேசுவதும், மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விடுவதும், தொலைபேசியை யாரிடமும் காட்டக்கூட மறுப்பது, இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் தெளிவான ஒரு முடிவையும் நீ எடுத்து விட வேண்டும். உன் அன்பு மீது அக்கறை இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பினை பெறுவதற்கும் தகுதி இல்லாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை நீ விலக்கி வைப்பதே சால சிறந்தது. அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாரிடமும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது. என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டி குழப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நெருக்கடி பொருளாதார தேவைகளும் எதிர்கால பயம் சார்ந்த நெருக்கடி தான். என் அன்பு குழந்தையே, பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லை. குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை. எவ்வாறு கஷ்டப்பட்டு எப்படி வேலை செய்து எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்று மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை. அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். வேலையில் எங்கே சென்றாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன. வேலையில் மன நிம்மதி இல்லையே, எங்கு சென்றாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. அங்கு அது சரியாக வருவதில்லை, இதுவும் சரியாக நடப்பதும் கிடையாது. வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகின்றது. அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும் என்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று. என் அன்பு குழந்தையே, இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமப்பதனால் இருவருக்குமே இது பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாதல்லவா? அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கின்றார்கள். அதனால் இந்த அப்பா சொல்வது இருவருக்குமே பொருந்தும். யாரையும் இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே, வேறு வேறு தவிர பிரச்சனை இல்லாதவர்களின் வாழ்க்கை என்றும் எதுவுமே இல்லை. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள், எதிர்காலத்தை பற்றி எண்ணம் கொண்டவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து தவற மாட்டார்கள். எக்காலத்திலும் வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவது தானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்கப் போகிறது. அவர்கள் மீது சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்கப் போகின்றோமோ என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டு தான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவருடைய கருத்து வேறு ஒன்றாகவும் இருக்கிறது. இதனால் அவருக்கு ஏற்றாறு போல பேசி அவருடைய மனநிலையை உன்னுடைய மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலேயே தன்னம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்ற ஆறுதலான வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டும். இங்கே நீ சொல்வதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி என்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் அவர்களை நல்ல வழிக்கு உன்னுடைய அன்பு அழைத்து செல்லும். வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல முறையில் மனநிலையில் மட்டுமே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நிறைய விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தர தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையோ நல்லதொரு நேரத்தையோ நீ தொலைத்துவிட்டு பின்னால் வருத்தப்படாதே. நன்றாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை உன் கையில் உள்ளது. அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும். அப்பா சொல்வது மட்டும் தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக உன்னுடைய குடும்ப விஷயங்களை அறிமுகம் இல்லாதவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும். ஒருவர் 2 பேரிடத்தில் சொல்வார்கள், 2 பேர் 4 பேரிடத்தில் சென்று சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும். ஆனால் நம்பிக்கை தந்து பேசினால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் குழந்தையே, இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கொடுத்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, அதாவது அப்பாவின் அன்பும் துணையும் எக்காலத்திலும் உன்னுடைய சந்ததியை வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நல்லதையே நீ நினைக்க வேண்டும். உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் படித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த சாயப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய், இதையெல்லாம் உணர்ந்துத்தான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன்.
நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா? என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பாவுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நல்லபடியாகவே நடந்து முடியும். எல்லாம் ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.